Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு bridal blouseக்கு வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் நெக்கை மார்க் பண்ணி அந்த பார்டர் ஒர்க் வந்து கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருப்பேன். அடுத்து இந்த சென்டர் போர்ஷனில் ஒரு பேரட் மோட்டிவ் டிசைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த பேரட் மோட்டிவ் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சாரியில் வந்து இருக்கிற மோட்டிவை வந்து அதை வந்து காப்பி பண்ணி இங்கே வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டர் ஒர்க்கு நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்றதை சொல்லிடுறேன். இதில் வந்து நான் ட்ரிபிள் லைனில் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச்சு, அப்புறம் ஒரு லைன் சுகர் பீட்ஸு, ஸ்டோன் செயின், அப்புறம் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். அடுத்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணியிருப்பேன் க்ரீன் கலரில் சாரிக்கு மேட்சாக. அடுத்து ஒரு லைன் வந்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். இப்போ அடுத்த லைனில் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்கணும். அடுத்து இந்த குந்தன் ஸ்டோனுக்கு நடுவில், அதாவது 2 குந்தன் ஸ்டோனை டிவைட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்கணும். இதை நான் நார்மல் நீடில் எப்படி கொடுக்குறதுன்னு காட்டுறேன். அடுத்து இந்த மோட்டிவ் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணியிருப்போம் லைனு. ஸோ அந்த சென்டர் போர்ஷனில் அந்த பார்டர் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம மோட்டிவ் டிசைன் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேரட் மோட்டிவ் டிசைனை எப்படி டிசைன் பண்ணுறதுன்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் வந்து இதோட பார்டர் ஒர்க் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ அடுத்து நம்ம இந்த பார்டர் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சுகர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் கலர் சுகர் பீட்ஸு. இந்த சுகர் பீட்ஸ் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அடுத்து இதுக்கு வந்து ஆரி பீட் நீடில் வந்து எடுத்திருப்பேன். அண்ட் வந்து நார்மல் ஷுவிங் த்ரெட் வந்து எடுத்திருப்பேன், செல்ஃப் கலர்லேயே வந்து எடுத்திருப்பேன். ஸோ இப்போது நம்ம அந்த எப்படி சுகர் பீட்ஸ் கொடுக்குறதுன்றதை பார்க்கலாம். இப்போது நான் நீடிலில் வந்து லோட் பண்ணி வச்சுருக்கேன் பீட்ஸை. இப்படி வந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு இப்போது 2 பீடாக வச்சு நம்ம வந்து அந்த ஸ்டிச் பண்ணணும். ஸோ 2 பீடாக நீங்கள் கொடுக்கும்போது தான் நல்ல நீட்டாகவும் நல்ல நெருக்கமாகவும் இருக்கும். ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவுமே வந்து நம்ம சுகர் பீட்ஸ் வந்து ஒரு லைன் வந்து கொடுக்கணும். அடுத்த லைனில் வந்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து ஒரு லைன் வந்து கொடுக்கணும். ஸோ ஓவராலாக இந்த ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம பார்டரில் வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து இந்த சைடும் வந்து நம்ம கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த குந்தன் ஸ்டோனோட அந்த கேப்பில் வந்து நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்கணும். ஸோ இதுக்கு நான் ஜர்தோசி ஸ்ப்ரிங் இதை எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைட்டாக இப்படி பிடிச்சி இழுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணணும். ரொம்ப நிறையவும் இழுத்துடக்கூடாது, வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி நான் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி இந்த இடத்த வந்து நம்ம மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி குட்டி குட்டி பீசஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷுவிங் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். அடுத்து நார்மல் நீடில் வந்து எடுத்திருக்கேன். இந்த நீடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காது பக்கம் ஹோல்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் போகிற அளவுக்கு இந்த ஹோல் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எண்டிங்கில் வந்து நான் நாட் போட்டு வச்சுருப்பேன். ஸோ இப்போ எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். இப்போது இதோட கேப்பில் வந்து நம்ம கொடுக்கணும். ஃப்ரேம்க்கு அடியிலேருந்து நீடில் வெளியில் எடுக்கணும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை வந்து இப்படி நீடில் எடுத்து ஸோ இப்போது இந்த த்ரெட் வழியாக அப்படி விட்டு ஸோ இப்போ இந்த நீடில் இதோட ஆப்போசிட் சைடில் நம்ம எங்கே குத்துனோமோ அதே ஆப்போசிட் சைடில் இப்படி வச்சு இப்படி உள்ளே அனுப்பணும். ஸோ இப்போது இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கரெக்டாக செட் ஆகிக்கும், 2 குந்தன் ஸ்டோனுக்கும் நடுவில் டிவைட் பண்ணுற மாதிரி. ஸோ அடுத்தது கொடுக்குறேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம இப்படி நீடில் வெளியில் எடுத்துகிட்டு அடுத்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து நம்ம கொடுத்து அதே மாதிரி அந்த ஆப்போசிட் சைடில் வச்சு இப்படி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி இந்த குந்தன் ஸ்டோன் நடுவில் எல்லா குந்தன் ஸ்டோன் நடுவுலையும் வந்து நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்கணும். ஓவராலாக நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓவராலாக நம்ம இந்த பார்டர் ஒர்க் வந்து இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. குந்தன் ஸ்டோனுக்கு நடுவில் நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இந்த மோட்டிவ் டிசைன் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி டிசைன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மோட்டிவ் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ஜரி த்ரெட் வந்து எடுத்திருக்கேன் கோல்ட் கலரில். அடுத்து ஆரி நீடில் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு எந்த நம்பர்ஸும் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரட் மோட்டிவோட அவுட்லைனில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ட்ரா பண்ணியிருப்பேன் பாருங்கள். ஸோ இதோட அவுட்லைனில் நம்ம செயின் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறோம் ஒரு லைன் வந்து. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து
ஃபினிஷிங்காக இருக்கும், நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து நீட்டாக இருக்கும். ஸோ அந்த டிசைன் வந்து உங்களுக்கு எந்த விதவும் சேஞ்சஸும் இருக்காது. ஸோ அதனால் நம்ம அவுட்லைனில் வந்து ஒரு லைன் வந்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த செயின் ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா நான் குட்டி குட்டியாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடுறேன். ஸோ இப்படி போடும்போது தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ளே வந்து டிசைன் பண்ணிக்கலாம், என்ன ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போடுறன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவுட்லைனில் செயின் ஸ்டிச் வந்து கொடுக்குறோம். இப்போ ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அவுட்லைனில், பேரட்டோட அவுட்லைனில். அடுத்து இந்த சைட்லேயும் சரி இந்த கேப்லேயும் சரி நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பேரட் க்ரீன் கலரில் சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஆரி நீடில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம லோடிங் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து நார்மல் லோடிங் பண்ணாமல் பேடட் லோடிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து பைப்பிங் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். இது நெக்லைனில் யூஸ் பண்ணுற அந்த பைப்பிங் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பைப்பிங் த்ரெட்டை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம லோடிங் கொடுக்கும்போது நல்ல எம்போஸ்டாக இருக்கும், நல்ல லுக்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணி ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த பைப்பிங் த்ரெட்டை ஸ்டிச் பண்ண நான் நார்மல் ஷிவிங் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பைப்பிங் த்ரெட்டை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ இப்படி ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ த்ரெட் எடுத்து இந்த சைடில் ஒரு ஸ்டிச்சு, ஆப்போசிட் டைரக்ஷன் வச்சு ஒரு ஸ்டிச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம ஜிக்ஸாக்காக வந்து ஸ்டிச்சஸ் போடணும் இந்த பைப்பிங் த்ரெட் மேலே. ஸோ இப்போ நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி. ஸோ இது பெரிய கேப் இருக்கிறதுனால நம்ம இப்படி மடக்கி வச்சு அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த பைப்பிங் த்ரெட்டை அந்த ஓரத்தில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்போது எவ்வளோ தேவைன்னு பார்த்துட்டு இந்த எக்ஸாக்டாக வந்து இந்த இடத்துல வச்சு நம்ம இப்போ இந்த சிசர் வச்சு கட் பண்ணிடலாம். இப்போது நம்ம இந்த இடத்துல வச்சு இப்படி கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ அதை கட் பண்ணிவிட்டு இந்த 2 த்ரெட்டையும் வந்து நம்ம சேர்த்து வச்ச மாதிரி நம்ம அது மேலேயே வச்சு ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து போடணும். ஸோ போட்டுட்டு இங்கே வச்சு ஒரு என் நாட் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போது நம்ம இந்த இடத்துல எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து நம்ம பைப்பிங் த்ரெட் வந்து கொடுக்கணும். ஸோ இது மேலேயே வந்து நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து போடணும். ஸோ ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபுல் வியூ காட்டுறேன். ஸோ இப்போது நம்ம பைப்பிங் த்ரெட் மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம லோடிங் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி க்ரீன் கலரில் சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த சில்க் த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா டபுள் த்ரெட் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ யூஸ்வலாக வந்து டபுள் த்ரெட்டில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் சில்க் த்ரெட்டில். ஸோ இப்போது நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு த்ரெட் இப்படி வெளியில் எடுத்துக்கோங்க. எடுக்கும்போதே டபுள் த்ரெட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து நீட்டாக இருக்கும் ஒர்க்கு. ஸோ இப்போது ஸ்லாண்டிங்காக வச்சு இங்கே ஒரு ஸ்டிச்சு, பக்கத்துலேயே வச்சு ஒரு லாக் ஸ்டிச் போட மறக்கக்கூடாது. கம்பல்சரி லாக் ஸ்டிச் வந்து நம்ம போடணும். திருப்பி ஆப்போசிட் டைரக்ஷன் கொண்டு வந்து இங்கே வச்சு ஒரு ஸ்டிச்சு, பக்கத்துலேயே வச்சு ஒரு லாக் ஸ்டிச்சு. ஸோ இதே மாதிரி அந்த கேப்பை ஃபுல்லாக வந்து நம்ம வந்து லோடிங் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அந்த ஒர்க் வந்து நல்ல எம்போஸ்டாக வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம லோடிங் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதோட அவுட்லைனில் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. அடுத்து இந்த பேரட்டோட நெக் போர்ஷனில் அடுத்து இந்த இடத்துலலாம் வந்து நம்ம பீட் வந்து கொடுக்க போகிறோம். இதுக்கு நான் கோல்ட் கலரில் சுகர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஆரி பீட் நீடில் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் நார்மல் ஷிவிங் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த நெக் போர்ஷனுக்கு வந்து பீட்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ அந்த லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த போர்ஷனில் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் வந்து 2 பீடாக வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணணும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வந்து 2 பீடாக நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணும்போது தான் நல்லா நெருக்கமாக இருக்கும். ஸோ இதே மாதிரி அடுத்து வர அந்த நெக் போர்ஷனில் இருக்கிற அந்த லைனுக்கும் வந்து நம்ம பீட்ஸ் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம லோட் பண்ணி வச்சுருக்க அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் வந்து அவுட்லைனில் வந்து ஒரு லைன் வந்து பீட்ஸ் கொடுக்கணும். ஸோ ஓவராலாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபுல் வியூ காட்டுறேன். ஓவராலாக நம்ம சுகர் பீட்ஸ் எல்லாம் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது நம்ம எந்தெந்த இடத்துலலாம் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி இந்த ஹெட் போர்ஷனில் அதே மாதிரி இந்த வளைவாக வர இந்த எல்லா இடத்துலையும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி லெக்குக்கெலாம் வந்து நம்ம வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஓவராலாக. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா செயின்ஸ் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது தாம்பூ ஸ்டிச்சு, நார்மல் செயின் ஸ்டிச்சு தான் இது. வந்து நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி தான் வந்து ஃபில் பண்ண போகிறோம்.
நார்மலாக செயின் ஸ்டிச்சை வந்து போடும்போது எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் வச்சு ஃபில் பண்ணணும். நல்லா வந்து நெருக்கமாக ஃபில் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஐக்கு வந்து நான் ஒயிட் கலரில் குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எல்லா போர்ஷன்லேயும் வந்து நம்ம செயின் ஸ்டிச் தான் வந்து கொடுக்குறோம். அதாவது தாம்போ ஸ்டிச் வந்து கொடுக்குறோம். அது எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். இப்போது நம்ம சில்க் த்ரெட் வந்து டபுள் த்ரெட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்படி த்ரெட்டை வெளியில் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து போடணும். ஸோ ஒரே சீக்வன்ஸாக வந்து நம்ம வந்து ஒரே அந்த லைன் சுற்றி நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ நான் எப்படி கொடுக்குறேனோ அதே மாதிரி நல்லா நெருக்கமாக போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ண முடியும். நல்லா நீட்டாகவும் இருக்கும் நம்ம பண்ணுற ஒர்க்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த கேப் இல்லாமல் நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போது இது அப்படியே வந்து நம்ம லைனாக வந்து கண்டினியூ பண்ணணும். ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டு. இப்போது நம்ம ஃபுல்லாக வந்து இந்த கேப் ஃபுல்லாக வந்து செயின் ஃபில்லிங் ஸ்டிச்சு வந்து யூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். நெக் போர்ஷனில் அதே மாதிரி இந்த கேப்லலாம் வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு. நல்லா நீட்டாக வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த கொடுத்துருக்க இந்த பீட்ஸ்க்கும் அதே மாதிரி இந்த ஓவரால் அவுட்லைனுக்கும் வந்து நம்ம ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் வந்து ஒரு லைன் வந்து கொடுக்கலாம். ஒரு லைனுன்றதை நம்ம 2 லைனாக கூட வந்து செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் கொடுக்கலாம். அப்போ தான் நல்லா எம்போஸ்டாக இருக்கும் நம்ம அவுட்லைன் கொடுக்கும்போது தான். அதே மாதிரி அந்த ஹெட் போர்ஷன்லேயும் சரி அந்த கொண்ட போர்ஷனுக்கும் நம்ம செயின் ஸ்டிச் வந்து கொடுத்து ஃபில் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த கொண்ட போர்ஷனில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து கொடுத்து ஃபில் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம சில்க் த்ரெட்டில் எப்படி செயின் ஃபில்லிங் பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நம்ம செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இந்த ஜரி த்ரெட்டில் கொடுக்கும்போதும் சரி நம்ம செயின் ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நெருக்கமாக வர மாதிரி குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக போட்டு அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு. ஸோ இதே மாதிரி எல்லா அவுட்லைன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கணும் ஒரு லைனு. ஸோ நான் ஓவராலாக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுறேன். ஓவராலாக இந்த மோட்டிவோட அவுட்லைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி அந்த பீட்ஸ் வர இடத்துலையும் நம்ம ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இந்த மோட்டிவ் டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கிள் ஷேப்பில் லைன் ஒன்று ட்ரா பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பார்டரை ஒட்டின மாதிரி நம்ம அந்த லைன் வந்து ட்ரா பண்ணியிருப்போம். இந்த இடத்துல இந்த பார்டர் ஒர்க்கே வந்து இங்கே கண்டினியூ பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே வந்து அந்த அவுட்லைனில் போட்டிருக்க அந்த லைனுக்கு மேலே ஒரு லைனில் வந்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். இதுக்கு வந்து கோல்ட் கலர் சுகர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போது இந்த சுகர் பீட்ஸ் வந்து அந்த அவுட்லைனுக்கு அடுத்த லைனாக வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அது எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். ஸோ இப்போ லாக் ஸ்டிச் போட்டாச்சு. போட்டுட்டு 2 பீடாக வச்சு அந்த அவுட்லைனோட அவுட் சைடில் வந்து நம்ம பீட்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ ஒரு லைன் வந்து பீட்ஸ் வச்சாச்சு. அடுத்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல கேப் இருக்கும் இந்த ஸ்டோன் செயினில், பெரிய ஸ்டோன் செயின். இப்போ எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். த்ரெட் எப்படி வெளியில் எடுத்து அந்த ஸ்டோன் செயினோட கேப்பில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம். திருப்பி பேக் கொண்டு வந்து இங்கே ஒரு ஸ்டிச்சு. ஸோ இதே மாதிரி சிங்கிள் ஸ்டோன் செயினுக்காக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடணும். நல்லா நெருக்கமாக இருக்கும், அப்போ தான் நீட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ நான் எப்படி ஒர்க் பண்ணுறனோ அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு லைன் வந்து ஸ்டோன் செயின் கொடுத்த பிறகு இன்னொரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ ஓவராலாக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓவராலாக இந்த ஃபுல் ஒர்க்கும் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம பேக் நெக் டிசைன் வந்து ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ இந்த மோட்டிவ் டிசைனில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு லைன் வந்து பீட், ஒரு லைன் ஸ்டோன் செயின், ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ அடுத்து அதே மாதிரி க்ரீன் கலரில் குந்தன் ஸ்டோன் வந்து சுற்றி ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை சுற்றி நம்ம ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துருப்போம் அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி. அடுத்து குட்டி குட்டி லாரல்ஸ் தொங்குற மாதிரி ஒரு பெரிய சைஸ் பீடு, ஒரு சுகர் பீட்ஸ் வச்சு நம்ம அந்த மோட்டிவ் டிசைனை வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த பார்டரில் என்ன ஒர்க் இருக்கோ அதையும் நம்ம இங்கே வந்து ரீட்டைன் பண்ணலாம். கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக தான் நான் அந்த பீட்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் அதையே வந்து ரீட்டைன் கூட பண்ணிக்கலாம். அந்த பார்டரில் என்ன இருக்கோ அதே கூட நம்ம இங்கே ரீட்டைன் பண்ணிக்கலாம். இந்த பார்டர் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எல்லா பிகினர்ஸுமே ஈஸியாக வந்து டிசைன் பண்ணிடலாம். ஸோ இந்த மோட்டிவ் டிசைனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப நீட்டாக வந்திருக்கும். ரொம்ப ஈஸியான ஒர்க் இது. ஸோ இதோட ஃப்ரண்ட் நெக் எப்படி இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம்.
ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் நெக்கு. ஃப்ரண்ட் நெக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் நெக்கோட பார்டரில் என்ன டிசைன் பண்ணியிருக்கோமோ அதை தான் வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்லேயும் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராலாக வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதே மோட்டிவ் டிசைனையும் வந்து இதே பார்டர் ஒர்க்கையும் நம்ம வந்து ஸ்லீவ் பார்ட்லேயும் வந்து டிசைன் பண்ணோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.